இந்த 2026ல நம்ம 6 மாதங்கள் நம்ம வந்து கடந்தாச்சு. நானும் எல்லாத்துக்குமே ஒரு கோல் வந்து இருக்கும், ஒரு எய்ம் வந்து இருக்கும். அதுல ஒரு குரூப் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நான் இந்த வருஷத்துக்குள்ள நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. இல்லன்னா பெற்றோர்கள் இந்த வருஷத்துக்குள்ள என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் வந்து அவங்களோடையும் பேசுவார். இன்னைக்கு வந்து என்ன இது பண்ண போறோம்னா, இந்த 2026ல எனக்கு வந்து திருமணத்துக்கு ரொம்ப அவசரம்லாம் இல்ல. நான் வந்து ரிலாக்ஸா தான் திருமணத்துக்கு நான் ரெடி ஆகுறேன் அப்படின்றவங்களும் சரி, இல்ல எனக்கு வயசு வந்து அதிகப்படியா ஆயிருச்சு அப்படின்றவங்களும் சரி, இல்ல முதல் திருமணம் நான் தெய்வ சித்தம் இல்லாம பண்ணிட்டேன், இல்ல முதல் கணவர் இறந்துட்டாரு, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 2வது திருமணம் நான் தெய்வ சித்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றவங்களும் சரி, யாருனாலும் சரி, எல்லாருக்குமே முதல்ல வந்து ஆயத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவை. இந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அது வந்து சரியவே இருக்காது. தேவ பிள்ளைகளுக்கு சரியா இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம், அப்ப உலகத்துல வந்து எவ்வளவு பேர் கல்யாணம் பண்றாங்க, நாளுக்கு நாள் கல்யாணம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க உள்ள போய் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, பல காரியங்கள் நடக்கும். ஓகே, எல்லாமே ஸ்மூத்தா போனாலுமே அது தேவ திட்டத்துக்கு கீழே இருக்கான்னு தெரியாது அந்த குடும்பம். நம்ம தேவ பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே எஸ்தர் ராஜாத்தி பாத்தீங்கன்னா 1 வருஷம் அந்த சுத்திகரிப்பு நடந்தது. அன்னைக்கு வந்து அவங்க பிசிக்கலாவுமே ஒரு ராஜா முன்னாடி தன்னை பிரசன்ட் பண்றதுக்காக அந்த கனிமாடத்து பிள்ளைகளை கொண்டு வந்து அடிக்கடி நினைச்சா இதா இருக்கும், என்னடா பெருசா 1 வருஷம் என்னடா அலங்கரிக்க போறீங்க, என்ன சுத்திகரிக்க போறீங்க, 1 மாசம் டைம் எடுத்தா போக 2 மாசம் டைம். ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு திஷ்டாங்கம் தான் எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு பிசிக்கலாவே 1 வருஷம் ஒரு ராஜா முன்னாடி தன்னை பிரசன்ட் பண்றதுக்கு சுத்திகரிச்சாங்கன்னா, இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு சுத்திகரிப்பு தேவைன்னு பாருங்க. ஒரு நாள் ஜெபம்னா போதும், 2 நாள் ஜெபம்னா போதும், அதையும் தாண்டி நிறைய சுத்திகரிப்புகள் வந்து தேவையா இருக்கு. முதலாவது நம்ம எதுல ஆயத்தமாகணும், நம்ம சேனல்லே மேரேஜ் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா, திருமணத்துக்கு நாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், சாட்சிகள் நிறைய போட்டிருக்கோம். சோ அதனால நீங்க அதெல்லாம் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அதையும் தாண்டி வேற ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல சிந்தனை. நீங்க திருமணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க சிந்தனை மண்டலத்தை ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபுல்லா சேஞ்ச் ஆகல, உங்க சிந்தனை வந்து மறுரூபம் ஆகல, ரினியூ ஆகணும். அந்த ரினியூ ஆகல அப்படின்னா திருமண வாழ்க்கையில நம்ம வந்து சரியா வந்து இருக்க முடியாது. அந்த சிந்தனைக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அந்த திருமணம் நல்ல திருமண முறிவா இருக்கும் பாத்தீங்களா, அந்த திருமண முறிவு செய்தியாவே கேட்டு 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 அவங்க மைண்ட் ஃபுல்லாமே திருமணம்னா என்ன, திருமணம்னாலே ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வந்து பிசாசு வந்து ஆதி காலத்துல விதைச்சிருப்பான். இன்னும் ஒரு சில பேருக்கு என்னன்னா, திருமணம்னா என்ன, நல்லா ஆண்டவர் பணம் தந்துட்டாரா, ஜம்முன்னு செட்டில் ஆகி உட்காந்துடணும், எந்த இதுவும் பண்ணக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைக்குள்ள வந்து திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேதத்தின்படி திருமணம்னா என்ன, திருமண வாழ்க்கைனா என்ன, ஒரு கணவன் மனைவி வேதத்தின்படினா என்ன வாழ்க்கை வாழணும், அதை வந்து நீங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வரும். இதான் ஆயத்தத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் செய்யணும். கணவன் மனைவியா அதை நீங்க எவ்வளோ பிஸியான வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்தையும் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து பாபிலோன்ல இருந்தாலும் சரி, பாபிலோன்னா உலக பிரகாரமான காரியத்தை தொழில பண்ணி ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருக்கிற ஒரு மனுஷரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துலயும் தேவ சித்தத்தை நீங்க செய்யணும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அதான் நம்ம வந்து பாக்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற கணவன் மனைவியா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த சம்பந்தமா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பாரம் வச்சிருக்காரோ அதோட இது உங்க கணவருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரிசனம் வச்சிருக்கா நீங்க கேட்கணும். உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு, எது சம்பந்தமா உங்களுக்கு பாரம் இருக்கு, அந்த மாதிரி கேட்டு ஆண்டவர் எப்பயுமே எப்படி தருவார் தெரியுமா, அங்க ஒரு புள்ளி வச்சிருப்பாரு, இங்க ஒரு புள்ளி வச்சிருப்பாரு, நடுவுல ஒரு கோட்டை போட்டு விடுவார். கோட்டை போட்டு அது வந்து லிங்க் ஆயிரும். எப்படியோ வந்து அவருக்கு மேல ஆண்டவர் வச்ச பாரமும் சரி, உங்க மேல ஆண்டவர் பாரம் வச்சதும் சரி, எப்படினாலும் லிங்க் ஆயிரும். தேவ திட்டத்தின்படி நடக்கிற திருமணம். ஒரு சில இது வந்து இதே இல்லாட்டினா கூட ஆண்டவர் எப்படியாவது அவங்களே கொண்டு வந்துருவார். இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே ஒப்பு கொடுக்கணும். 2வது சிந்தனையில உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த வசனம் கண்டிப்பா இருக்கணும் கடைசி வரைக்கும். ஆதியாகமம் 2:24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஸோ நீங்க வந்து நீங்க 2 பேர் தான் இந்த ஒரு கோட்டை போட்டு நடுவுல நீங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க. முப்புரி நூலா கர்த்தர் வந்து இருப்பார்.
இதை தாண்டி இந்த கோட்டுக்குள்ள வேற யாருமே வந்து தலையிடவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. ஆலோசனை வெளியே இருந்து உங்களுக்கு சொல்லலாம், யாருனா சொல்லலாம், நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹானர் கொடுக்க அந்த வேண்டிய டெசிஷன் எடுக்கிற பார்ட் வந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தவற விடுறது அதான். இந்த ஒரு இதுலதான் வந்து நிறைய பேர், ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நெருங்க சொல்றது நம்ம எல்லாமே க்ளோஸ் பீப்புள்ஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இங்க உள்ள ஆண்டர் நமக்கு கொடுத்துருக்க ஒரே சரீரத்தை வந்து ஹர்ட் பண்ணிட்டு நம்ம அங்க உள்ளதை நம்ம இது பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. வெளியே இருந்து உங்களுக்கு தர நல்ல ஆலோசனை கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். வெளியே யாராச்சும் நம்மள தவறு சொன்னாலும் அதை நம்ம திருத்திக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்க 2 பேரும் ஒரே மாம்சம், அந்த தகப்பன் தாயின்ற உறவையும் தாண்டி நீங்க இப்ப 2 பேரும் ஒரே மாம்சம்ன்ற சிந்தனை பக்குவம் வந்து நிறைய பேருக்கு வரணும். உங்களுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த 2026ல நீங்க திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா ஆண்டர் பாப்பாரு, ஸ்கேன் பண்ணி பாப்பாரு. ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சிந்தனை ரெடி ஆயிடுச்சு, இருதயம் ரெடி ஆயிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு என்னுடைய ஒரு மகன் இதே போல ரெடியான ஒரு மகனை வந்து பண்ணா கரெக்டா இருக்கும், சாங்ஷன் உடனே பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் ஒரு மகனுக்கும் அப்படிதான் எல்லாம் பாப்பாரு ஆண்டவர். ஒரு ரூத் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வரப்ப நீங்க போவாஸ் மாதிரி இல்லைன்னு வைங்களேன், பாவம் அந்த ரூத் வந்து ரொம்ப உண்டு போயிடுவான். போவாஸ் மாதிரி ஒரு மனிதன் வரும்போது ரூத் மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னு வைங்களேன், அந்த போவாஸ் வந்து போயிடுவார். அதனாலதான் நமக்கு வந்து நிறைய நேரங்கள் வந்தா. ஸோ சிந்தனை வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஆண்டவர் உங்களை நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்க்க, அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஆண்டவர் பார்ப்பாரு, என்னென்ன சிந்தனை இருக்கு, பெருமை இருக்கா. நான் இப்ப மனைவிகளுக்கு வச்சுக்கோங்க, நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கான ஒரு சின்ன ஒரு அணு கூட இருக்கக்கூடாது. நாளைக்கு அவனே வேண்டான்ட்டு போயிட்டாலும் போயிட்டு போறான், எனக்கு சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு அப்படின்ற நினைப்புலாம் இருக்கவே கூடாது. அது வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சிடும், கல்யாணத்துக்கு முன்னாடியே எரிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கான்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அதுக்கடுத்து ஆணுக்கு ஆண் என்ற ஆதிக்கம் இருக்கா, ஓகே இனி என்ன நான் சொல்றதான் அவ கேட்கணும் அப்படின்ற, நான் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசுவேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிடிச்சு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் நாங்க யாருக்கு சொல்றோம்னா உலகத்துல உள்ளவங்க சொல்ல, தேவ பிள்ளைகளுக்கு தான் சொல்றோம். ஸோ இந்த சிந்தனை கட்டெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு தான் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு போவாசோ ஒரு ரூத்தோ வந்து தருவார். நீங்க தேவ திட்டத்துக்கு கீழே நான் கல்யாணம் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டாலே நிறைய விஷயத்தை பிடிங்கி தூர எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து தருவார். இதுதான் உண்மை. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, எந்த அளவு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் ஜூலையிலே நான் ப்ரிப்பேர் ஆகுறேன், ப்ரிப்பேர் ஆகிட்டேங்க, ஆகஸ்ட்லேயே கண்டிப்பா வந்து உங்களை நிப்பாட்டிடுவார். தடையே ஆகாது, அந்த இடத்துல வந்து தடையே ஆகாது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சிந்தை பார்த்தோம், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இருதயம். நம்மளுடைய இருதயமும் நமக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு, இருதய காயங்கள் குணமாகணும். ஏன்னா நம்ம அந்த மேரேஜ் கோர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டு போனோம், நம்மளுடைய இருதயங்கள்லாம் வந்து குணம் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோ ரீசெண்டாக கூட ஸோ நம்ம பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு நியூ லைஃபுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம உள்ள போகும்போது நம்மளுடைய இருதயமும் அந்த பழையவைகள் எல்லாத்தையும் சுமந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த நியூ லைஃபை என்ஜாய் பண்ணவும் முடியாது, அந்த அட்மாஸ்பியரை வந்து ஹாப்பியா ஏத்துக்கவும் முடியாது, அதுல நம்ம பழக முடியாது. சொன்ன மாதிரி லைட்டா அவங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட நமக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருக்கும், எரிச்சலா இருக்கும். அது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்க புண்ணா இருக்கும், அந்த புண்ணுல அவங்க லேசா ஏதாவது தொட்டிருப்பாங்க, உங்களுக்கு மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகும்போது கண்டிப்பா அதுக்காக வந்து எல்லா நேரமும் கணவன் மனைகள் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நீங்க வந்து எப்பயுமே நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படி நாங்க அதை மீன் பண்ணல. ஆனா உங்களுடைய இருதய காயம் பாஸ்ட் லைஃப்ல இருந்து இப்ப நீங்க ஒரு 25 வருஷம் உங்களுக்கு இப்ப 25 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், 25 வருஷம் உங்களுக்கு இருந்ததான அந்த காயங்கள், முக்கியமா அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மூலியமா உங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து இருக்கதான ஒரு சில பேருக்குலாம் வந்து ஆண்களே வந்து இப்படிதான், இல்லைன்னா உங்க குடும்பத்துல உங்க தகப்பன்மார் அப்படியே நீங்க பார்த்து நீங்க வளர்ந்துருப்பீங்க, உங்க தகப்பன்மார் ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க, உங்க அண்ணன் தம்பிங்க ஒரு கேரக்டர்ல வளர்ந்துருப்பாங்க, அந்த ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு ஆண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அதே கண்ணோட்டத்துல இந்த ஆணையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது தவறு. நியூவா தான் நம்ம போகணும். ஓகே, என்னுடைய கணவர் வந்து ஒரு வித்தியாசமான, அவரை நான் புரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்க எனக்கு டைம் இருக்கணும், அவங்க யாருங்கிறது இது பண்ணணும். அப்படிங்கும் போது நம்ம அந்த பழைய அந்த ஒரு எப்படி சொல்ல அந்த ஒரு காயத்தோடையோ இல்லைன்னா நான் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு வந்திருக்கதான காயங்கள், ஏமாந்துருக்கலாம், உங்களை யாராச்சும் கிண்டல் பண்ணிருக்கலாம், எப்படி சொல்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, காயப்படுத்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், உங்க குடும்பத்தினவர் யாரா இருந்தாலும் சரி, அந்த திருமணத்தை குறித்து உங்களை நிறைய பேர் உங்களை வந்து இது பண்ணிருக்கலாம். ஆனா இதோட அது எப்படி சொல்ல அந்த இருதய காயத்தோட நம்ம அந்த நியூ லைஃபுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த லைஃபையும் நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்க நினைக்கலாம் நான் இந்த வாழ்க்கை தான் நான் வந்து இப்படி இருக்குன்னு நினைச்சேன், அந்த வாழ்க்கைக்கு உள்ள போனேன் சிஸ்டர், அதுவுமே இப்ப ரொம்ப இதா இருக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்றது காரணம் என்னன்னா இந்த வாழ்க்கையில உள்ளதே இன்னும் ஹீல் ஆகல. அதாவது என்னன்னா நீங்க 30 வருஷ காயத்தை சுமந்துட்டு போய் உங்க ஹிஸ்டரியும் தெரியாம ஃபேமிலி பத்தி தெரியாத ஒரு நபர்
30 நாள்ல அவர் உங்களுக்கு காயம் கட்டணும்னு எதிர்பார்க்க. பொண்ணு ஆத்தணும்னு நினைக்க கூடாது. காயம் கட்டுகிறவர் ஏசப்பா தான். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏசப்பாட்ட உங்க காயம் கட்டத குடுக்காம, உங்க கணவர் போய் அது புதுசா கல்யாணம் ஆன அவர் 30 நாள்ல என் காயத்த கட்டிரணும். ஆனா அது எப்பயுமே நடக்காத ஒரு மாரி நல்லா எப்படி சொல்ல, அந்த எல்லாம் அந்த டிவில இல்லாட்டினா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஒரு வகையான ஒரு இமேஜினேஷன்ல அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டு. உங்களுடைய ஒரு எண்ணத்துல வந்து ஒரு கணவர் வந்து இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இவங்கெல்லாம் பண்ணணும், இந்த அளவுக்கு இவங்க நம்மள இது பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு இமேஜினேஷன், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், அந்த ஒரு இமேஜினேஷன்லயே நீங்க போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அது ஃப்ளாப் ஆகும். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு நியூவா நான் அவங்கள ஏத்துக்க போறேன். நான் இனிமே தான் அவங்கள டிஸ்கவர் பண்ண போறேன். இனிமே நான் அவங்கள புரிஞ்சுக்க போறேன். அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் வேல்யூ பண்ண போறேன். அவங்களுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன நான் தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி. ஏன்னா எல்லாருடைய மனிதர்கள் நம்ம இன்னைக்கு படத்துலலாம் இப்படி மேஜிக்கா காமிக்கிற மாதிரிலாம் இன்னைக்கு எந்த மனிதர் அவங்களோட ரியல் லைஃப்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வித்தியாசமா தான் இருப்பாங்க. அதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு அது வந்து ஒரு ஃபேக் ஒரு இது. சோ அந்த எண்ணத்தை தூர விட்டுட்டு ஆண்டவர் என்னுடைய பைபிள்ல இருக்க வேதத்துல ஒரு போவாச போல இருப்பாங்களா, நம்ம பார்த்த மாதிரி ஒரு தாவீதா போறப்பாங்க, எப்படி எப்படிலாம் என்னுடைய கணவர் வந்து இருப்பாங்க, வேதத்துல படி உங்களுக்கு யார் யார் மாதிரிலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கறத வந்து நீங்க நல்லா அதை சார்ந்த குணமுள்ளவங்களா இருப்பாங்களா எப்படிங்கிறது அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி மேஜிக்கா இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்ம கற்பனை அதை வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அந்த இருதயம், நம்மளுடைய இருதயம் வந்து ரொம்ப வந்து சுத்தமா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கணும். உங்க கணவர் குடுக்குற அன்பை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பு வந்து கரெக்ஷன்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பு வந்து வெளிப்படுறது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் குக்கிங்ல அந்த அன்பை நமக்கு வந்து வெளிப்படுத்தி காமிப்பாங்க. ஒரு வேளை ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு கணவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும். ஒரு சில பேர் வந்து பிசிக்கலா நமக்கு இது பண்ணி காமிப்பாங்க. ஒரு சில பேர் நல்ல கிஃப்ட்ஸ், இல்லைன்னா ஒரு சில பேர் நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட லவ் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கும். அதுக்காக வந்து எல்லாரும் ஏன் அவ அப்படிதான் இருக்கா, கம்பேர் அவங்க பண்ணக்கூடாது. வீட்டு கூட இப்படிதான் இருக்காங்க, இவர் என்ன என்கிட்ட இப்படி இது பண்றாரு, ஒரு இது கூட இந்த மனுஷனுக்கு தெரிய கம்பேர் மாட்டேங்குது. அடுத்த நம்ம கணவரை போய் அடுத்த கணவரோட கம்பேர் பண்றீங்கனாலே உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மனைவி, உங்களுடைய மனைவிய இன்னொரு மனைவியோட நீங்க கம்பேர் பண்ண, அந்த பொண்ணு அப்படி இருந்தாலே இவ இப்படி இல்லையா அப்படிலாம் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை என்ஜாய் பண்ணவே முடியாது. அது சொல்றேன். ஸோ உங்களோட என்ன இதுங்கிறத பார்த்து 2 பேர் இப்ப யாரா இருந்தாலும் சரி, இந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, அந்த ஜெண்டரா யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதை வந்து கரெக்டா நீங்க பார்த்து அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட பில்ட் பண்ணணும். உங்களுடைய சரௌண்டிங், உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கணும். வெளியே வந்து நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்க கூடாது. அது வந்து நம்ம ரொம்ப பெரிய பெரிய டிராபேக்ஸ். இப்ப திருமணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த 3வதா பார்த்தோம் அப்படின்னா, சில உடன்படிக்கைகள்லாம் நம்ம வந்து முறிக்கணும். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஆத்தும பிடிப்பு. இதெல்லாம் நாங்க அந்த லெசன்லயே சொல்லியிருப்போம். நீங்க முன்னாடி பழகுன எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அந்த அவங்க பேரெல்லாம் சொல்லி அந்த ஆத்தும பிணைப்புலாம் இயேசு நாமத்தால நான் முடிக்கிறேன்னு சொல்லணும். முன்னாடி நீ இச்சையின் பாவத்திலயோ, வேசித்தன விபச்சார பாவத்துல எந்த ஒரு பாவத்துல இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து அதுக்கும் ஹீலிங் வாங்கிக்கணும். அந்த பாஸ்ட் எல்லாம் மறக்கணும். மறந்து என்னென்ன போட்டோஸ், தேவையில்லாத போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணி அந்த இச்சையின் ஆவி அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். இச்சையின் ஆவியோடு, வேசித்தன விபச்சார ஆவியோடு இருக்கிற எல்லா உடன்படிக்கையும் முறிச்சிடணும். அது மாதிரி அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களோட கான்டாக்ட்ஸ்ல அந்த 3rd ஃப்ரெண்ட், 3 ஃப்ரெண்ட், அதெல்லாம் டெலீட் பண்ணணும். அத கண்டிப்பா இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு காதுக்குள்ள வராத அளவுக்கு நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். எதுக்கு நம்ம ஒரு நியூ லைஃப்குள்ள போறோம், நம்ம நியூ ஜேர்னி என்ஜாய் பண்ண போறோம், நம்ம ஒரு இதுக்குள்ள நம்ம போறோம். சோ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தி பேசுறதான இதை இல்லன்னா உங்ககிட்ட சொல்லுங்க. இது இவங்களை பத்தி இனிமே ஏன் கிட்ட வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நீங்க வந்து முன்வைங்க. இனிமே நான் வந்து கல்யாணம் ஆக போறேன்ப்பா, என்னுடைய கணவர் நாங்க வரப்போறோம், நாங்க இதை பண்ண போறோம். ஸோ என்னோட பாஸ்ட்டை பத்தி நீங்க இனிமே யாரும் என்கிட்ட வந்து எந்த ஒரு நியூஸும் ஷேர் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியும் ஒருத்தவங்க திருப்பி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க கான்டாக்டையும் டெலீட் பண்ணிடுங்க. அதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க நியூ லைஃப் தயாராகிறீங்கன்னு அர்த்தம். இதையும் தாண்டி வேற என்ன தடை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஓவர் ஷேரிங் இருக்கக்கூடாது, ப்ரீமெச்சூர் டெஸ்டிமோனி சொல்லக்கூடாது. இந்த 3க்கான அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ஓவர் எக்ஸ்பிளனேஷன்னா போய் ஊரெல்லாம் போய் வந்து எனக்கு இப்படி மாப்பிள்ளை பட்டாங்க, இப்படி பொண்ணு பட்டாங்க, அந்த பொண்ணு வீட்டில் இவ்வளோ வசதியா, அந்த மாப்பிள்ளை வீட்டில் இவ்வளோ வசதியா, இல்லை அந்த பொண்ணுக்கு பேக்ரவுண்ட் இப்படி, அந்த மாப்பிள்ளை, அதெல்லாம் ஓவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண வேண்டாம். திருமணம் ஆகுதா பத்திரிக்கை மட்டும் வச்சுட்டு முடிஞ்சா வாங்க, இல்லை எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என்னை வாழ்த்துங்க, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னா ஓவர் ஷேரிங். அதே தான் ஓவர் ஷேரிங்ன்றது. அதான் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க என் கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி சாப்பாடு போட போறாங்க, அந்த மாதிரி பண்ண போறாங்க, இந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய ஃபியான்சி வந்து இந்த மாதிரி கொடுத்தாரு, அதெல்லாம் தேவையில்லாத ஓவர் ஷேரிங்கே வேண்டாம். எசேக்கியா ராஜாவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஓவர் ஷேரிங் தயவு செஞ்சு பண்ணாங்க. ப்ரீ மெச்சூர் டெஸ்டிமோனின்றது ஒரு டெஸ்டிமோனி முழுமையே அடையல. அதாவது அது இன்னும் பூ வச்சுட்டு போல, ஒரு ஒரு நிச்சயமே பண்ணல உங்களுக்கு. ஆனா ஊர் ஃபுல்லா எனக்கு இந்த பையனை தான் பார்த்துருக்காங்க, பயங்கர கனெக்ஷன், கெமிஸ்ட்ரி எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அப்படின்ட்டீங்கனாலே அதுலயே 10 பேர் வன்கண் வச்சிருவான், 10 பேர் பொறாமப்பட்டுருவான், 10 பேர் இந்த கல்யாணம் எப்படா நிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பான். ஸோ இதான் ப்ரீ மெச்சூர் டெஸ்டிமோனி. இதெல்லாம் தேவையே இல்லாதது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு போய் நன்றி செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை, சைலண்டா மூவ் பண்ண பாருங்க. இந்த திருமணன்ற இடத்துல சைலண்டா தயவு செஞ்சு மூவ் பண்ணுங்க. ஊரெல்லாம் சொல்லிட்டு, ஊரெல்லாம் அவன் உங்க முன்னாடி சிரிப்பான், ஒரு மூவியுமே இந்த ஊரெல்லாம் கூவி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நம்ம சொல்லாம நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியே போகாது. நம்ம உங்க குடும்ப நபர்னாலும் ஆஃப் பண்ணுங்க. அவங்க கிட்ட என் குடும்பத்தை என்னுடைய திருமண காரியத்தை பத்தி வெளியே இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த காலத்துல உள்ள புறஜாதிகள் கூட கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து இந்த மெத்தடே மாத்தி இருக்காங்க. ரொம்ப சோசியலா இது பண்றது, போஸ்ட் போடுறது, ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல அந்த நான் எப்படி சொல்றேன், ரொம்ப ஃப்ராங்கா இருக்கேன் எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயத்துல இருக்க அந்த பிரைவசி, ஒரு சில விஷயங்கள் நம்ம சீக்கிரட்டா வைக்கணும், சீக்கிரட்டா வச்சுதான் ஆகணும். ஆண்டவர் ஒரு சில நேரம் மறைச்சாங்க. எலிசபெத் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியான நியூஸ் பாருங்களேன். அவங்க 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 வந்து பாருங்க, அந்த எத்தனை எவ்வளவு கிளவியா போது அவங்க கர்ப்பமாயிருக்காங்க. அதெல்லாம் வெளியே சொல்லனா ஒரு நேரம் ஊரே வச்சு ஒவ்வொரு நாளும் கொண்டாடி, ஆனா அவங்க 5 மாதம் உள்ளேயே மறைஞ்சிருக்காங்க. அப்படின்னாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா பெற முடியும். அதனால அந்த ப்ரீ மெச்சூர் டெஸ்டிமோனிய கண்டிப்பா ஷேர் பண்ணாதீங்க. உங்க சாட்சி என்னைக்கு வெளியே வரணும்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியவே சொல்லணும். அப்பதான் சாட்சி கரெக்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நிச்சயத்துக்கும் திருமணத்துக்கும் ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அதிலேயே நிறைய பேருக்கு கொலப்படி வந்து 2 குடும்பமும் துண்டக்கான் துணியக்கானுலாம் போயிருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முக்கியமா அதான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் அனுப்புறது, போட்டோ அனுப்புறது, நான் திருமணம் ஆயிட்டேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு சாட்சி தான் சொல்றீங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் சாட்சியை வந்து மனுஷங்க நல்லவங்க மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதையே பிசாசும் கேட்கும், பிசாசின் மனிதர்களும் கேட்பாங்க. பட் அந்த சாட்சி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்க சொல்லுங்கிறோம். ஒரு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்று சபையில நின்று ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு இப்படி நாங்க இவ்வளவு பாதையெல்லாம், அது அப்போ அவங்க நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் அது வந்து தெரியாது மித்தவங்களுக்குலாம். நீங்க எந்த அளவு கடந்து வந்தீங்க, எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்க, எப்படிலாம் நடந்துச்சுங்கிறத அது திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு சாட்சியை சொன்னா அது நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்ப 3 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 4வதா பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா, இந்த பையன் வேணுமா வேண்டாமான்றத ஆண்டவர் சமூகத்துல வச்சு பர்சனலா நீங்க தான் முடிவு பண்ணணும். இண்டிகேஷன் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த கிரீன் லைட் அப்படிங்க அந்த 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 ஒரு கிரீன் ஃபிளாக் இப்பெல்லாம் வந்து அப்படி சொல்றாங்களே, கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்னு சொல்றாங்களா, ஆண்டவர்ட்ட அந்த கிரீன் ஃபிளாகை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கினா மட்டும்தான் கடைசி வரைக்கும் லாப நஷ்டத்துல ஓகே, இது ஆண்டவர் தான் சொன்னாரு, நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டேன்ற இதோடயே நீங்க வந்து போவீங்க. அங்க போய் போன் பண்ணி அவங்ககிட்ட இது ஓகேவான்னு கேக்குறது, இவங்ககிட்ட போன் பண்ணி அவங்ககிட்ட கேக்குறது, எல்லாத்தையும் போன் பண்ணி இது ஓகேவா, தேவசித்தமான்னு கேட்டா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம் இருந்தா முடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தான் பர்சனலா அதுக்காக ரொம்ப டைமே எடுத்துக்காதீங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் சோர்ந்தே போயிடுவாங்க. நான் தேவ சித்தத்தை கேட்கறேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் உட்காந்துக்கிட்டீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து இப்பதான் ஞாபகம் வருது. ஒருத்தவங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு சகோதரிக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லலாம், ஓகே ஒரு 6 மாசம் நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து 25 வயசு ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இரு வீட்டாருக்கும் அது வந்து தெரிஞ்சிருச்சு. இது பண்ணிடுறேன். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க பொண்ணு வீட்டுல இருந்து ஓகே அவங்க என்ன சொல்றா, சரி அடுத்த ப்ரொசீஜர் நம்ம பேசலாம். அப்பதான் அந்த பையன் வீட்டுல அந்த பையன் வந்து சொல்றாரு, இல்ல நான் இனிமேதான் 40 நாள் நான் உபவாசம் போட்டுட்டு நான் வரப்போறேன்னு. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 6 மாசம் நீங்க கேட்காதது இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் தப்பு பண்றாங்க. உங்களுக்கு அந்த கேப் கொடுக்கப்பட்டு ஓகே இது ஆண்டவர் சித்தமா, இந்த பொண்ணு ஆண்டவர் சித்தம் இல்லையான்னு எவ்வளவோ நேரம் இருக்கு. அதுக்காக நம்ம அந்த பர்டிகுலர் இந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கடுத்து நான் உட்காந்து இனிமேதான் நான் உட்காந்து நான் ஆண்டவர் சித்தத்தை கேட்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாரும் வெயிட் பண்ணி நிக்க மாட்டாங்க. அதுக்கும் நீங்க எடுக்க போற டைமும் பார்த்து நீங்க 3 நாளா 1 வாரமா அவர்கிட்டே உட்காந்துருங்க. ஆண்டவரே இந்த 3 நாளுக்குள்ள என்ன பதில சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லாதான் நான் எந்திச்சே போக மாட்டேன். யாக்கோபு சொன்னார்ல, ஆசீர்வாதத்தாலோலயே நான் போக மாட்டேன். அந்த மாதிரி ரூமை பூட்டிட்டு உட்காருங்க, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா ஒரே ஆன்சர் தான் சொல்லுங்க நீங்க. ஆனா எப்படியும் ஆண்டவர் பேசுவார். சொப்பனத்திலயோ ஆடிபிளாவோ சமாதானத்திலயோ ஏதோ ஒரு வழியா ஆண்டவர் பேசுவார்.
வசனத்தின் மூலியமாவோ எப்படினாலும் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து பேசுவார், அந்த இண்டிகேஷன் காமிப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் நான் இப்படிதான் ஆண்டவர் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஆனாலும் இந்த கணவர் ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மனைவி ஏன் இப்படிங்க, அது வந்து 2வது விஷயம். அது வந்து நாங்க அடுத்தது திருமணத்துக்குள்ள போனக்கு அப்புறம் வர்ற அந்த பேட்டில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அதுக்கு அடுத்து நாங்க கண்டிப்பா பிற்காலத்துல இன்னொரு நாள் நாங்க வந்து அதை அடுத்த வீடியோஸ்ல நாங்க முடிஞ்சா சொல்றோம். ஆனா அந்த திருமணத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிற்காலத்துல பின்னாடி வர பேட்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த பேட்டில நம்ம 2 பேரும் இணைந்து செய்ய போறதுக்கு நீங்க வந்து உங்களுடைய இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அந்த திருமணத்துல அந்த உடன்படிக்கை சொல்லுவோம் பாத்தீங்களா, இன்பத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் இதுலயும் வறுமையிலும், அது இது நம்ம நிறைய சொல்லுவோம். அந்த 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 இதெல்லாமே ரியல் லைஃப்ல நம்ம நடக்கிறதுக்கு இவங்க ஓகேவா, நம்மளால வந்து இது பண்ண முடியுமா, ஆண்டவர் சித்தமா, ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர்ட்ட நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்காம நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா லைட்டா சின்னதா சொன்னாலே இதெல்லாம் இல்ல, அப்ப இது தேவ சித்தம் இல்ல போல, இந்த பிள்ளை இப்படி பேசுது, இந்த கணவர் இப்படி பேசுறாரு, அப்ப தேவ சித்தம் போல, அப்ப வாங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தவறு பண்றது அதான். ஸோ ஆண்டவர்ட்ட ஒரு நல்ல கிளியர் ஐடென்டிஃபை, நல்ல ஒரு இண்டிகேஷன் வாங்கிட்டு நீங்க உள்ள போய்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம். ஏன்னா நாங்க நிறைய கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, இது வந்து ஒரு 4-5 வருடங்களாவே திருமணங்களுக்கு பத்தி நாங்க நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டே இருக்கோம். நம்ம சேனல்லே மேரேஜ் நிறைய பேர் பயனடைஞ்சு திருமணம் ஆகி இப்ப நல்ல லைஃபும் இருக்காங்க, வாழ்றீங்க. ஆனாலும் இப்போ 2026லயும் இந்த இது கூட தெரியாம தவறான ஒரு முடிவு நீங்க எடுத்துறாங்க. அதனாலதான் நாங்க வருஷம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணமே. வருஷம் கூட நம்ம வந்து அந்த ஒரு சின்ன தவற நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வம்பாக்கிற கூடாது அப்படிங்கறனால. சோ நீங்க இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு சொல்றேன். இப்போ 4 காரியங்களுக்கு மேல நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க அது உட்கார்ந்து நிதானமா நீங்க தியானிங்க. ஒரு பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி கண்டிப்பா இந்த வீடியோ கேட்க சொல்லுங்க. அவங்களும் இதை ஆயத்தப்படுறதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. திருமணத்துக்கு ஆயத்தப்படுறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.